எல்லாருக்கும் வணக்கங்களே. ஆண்கள் மதுவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை பாதையிலே தொலைத்து போய்விடுகிறார்கள். ஒரு பையன் சின்ன வயசில் கொழுப்படுத்து போய் குடித்து சாகிறோன்னு நம்ம விட்டுறலாம். ஆனால் அதில் சில நல்லவனும் மாட்டிக்கிறான். அதுதான் வேதனை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவன் 100% கல்யாணத்துக்கு முன் மாட்டினானா அது காதல் தோல்வி அல்லது தொழில் ஏற்பட்ட நஷ்டம் அல்லது யாராவது ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு ஒருத்தனுக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டால் அப்போதைக்கு அவன் மனைவி சரி விடுங்க, காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், மனசை தளர விடாதீங்க. எப்படி ஒரு நாள் நம்ம சம்பாதிச்சிடலாம், நம்பிக்கை விடாமல் மனசு சோகம் வச்சுக்காமல் சந்தோஷமாக வாழ்வாங்க. உழைப்பு இன்னும் உழைப்பு அதிகமாக்குங்க, மனபலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மனைவி இருந்தால் கண்டிப்பாக அவன் அண்ணாமலை ரஜினி மாதிரி ஒரே பாட்டில் முன்னுக்கு வந்துடுவான். ஆனால் அதே நேர்மாறாக காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? பொண்டாட்டி வார்த்தைகளால் வறுத்து எடுத்தா அல்லது காசு பணம் தொழில் நன்றாக இருந்தும் வேறு ஏதாவது உறவில் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணாலோ அந்த ஆண் மதுவுக்கு அடிமையாகி விடுவான். அப்புறம் வாழ்க்கை அதோ கதி தான். கல்யாணத்துக்கு முன் மாதுவால் தான் மதுவுக்கு அடிமையாகிறான், கல்யாணத்துக்கு பின் அதே மாதுவால் தான் மதுவுக்கு அடிமையாகிறான் என்று கூறி இன்னொரு வித்தியாசமான கருத்தோடு அடுத்து வீடியோ சந்திக்காது. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் சப்போர்ட் பண்ணி நன்றி.